அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம அர்மகெதோன் யுத்தத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்படின்னு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 28வது வசனத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அர்மகெதோன் யுத்தத்தில் மனித சங்காரம் மிகவும் பெரியதாக இருக்கும். யுத்தம் ஏராளமான ஜனங்கள் அந்த யுத்தத்தில் கலந்துருப்பாங்க. அப்போ யுத்தம் நடக்கும்போது அந்தி கிறிஸ்துவை தவிர, அதாவது லூசி பிசாசு மனித அவதாரமாக இருப்பான், அவன் ஒருத்தனை தவிர மீதி பேர் எல்லாரையுமே பரலோக சேனைகளால் அடித்து நொறுக்கி சங்கரிக்கப்படும். எல்லாரையும் சாகடிச்சிடுவாங்க யுத்தத்தில். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் ஒரு ஆள் கூட மிச்சம் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். லூசி பிசாசு அந்தி கிறிஸ்து மேலே இருக்குது இல்லையா, அவன் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். மீதி அத்தனை பேர் இறந்துருவாங்க. அந்த யுத்தத்தில் பரலோக சேனை தான் வெற்றி பெறும். அப்போது ஏராளமான மனித சடலங்கள், மனித பிண குவியல் ஆங்காங்கே நிறைய இருக்கும். அப்போ மனித சரீரம், சடலம், பிணங்கள் நிறைய இருந்துச்சுனாக்கா அதனால் என்ன வரும்? கொள்ளை நோய்கள் வரும். ஏற்கனவே நம்ம 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது மங்கின நிறமுள்ள குதிரை வெளியே வந்துச்சு. அவன் பின்னாடி மரணமும் பாதாளமும் அவன் பின்னாடி வாயை திறந்து ஆவென்று சென்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல கூட கொள்ளை நோயை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இங்கேயும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போறாரு. அர்மகெதோன் யுத்தம் தான் கடைசியான யுத்தம். அந்த யுத்தத்தில் மனித உயிர்கள் கணக்கே இல்லாத அளவுக்கு மனிதர்கள் இறந்துடுவாங்க. அப்போ இறந்து போன அந்த மனித சடலங்களை அப்படியே விட்டுட்டா எப்படி? இயேசு சாமி வரப்போறாரு. அவர் வரும்பொழுது எப்படி இருக்கணும்? பூமி சுத்தமாக இல்லை இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அதனால் நிறைய பிணங்கள் இருக்கும். அந்த பிணத்தை எல்லாம் அப்புறப்படுத்துறாரு, அப்புறப்படுத்தி சுத்தம் பண்ணுறாரு. எப்படி அப்புறப்படுத்துறாரு? யார் கொண்டு அப்புறப்படுத்துறாரு அப்படின்ற செய்தியை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். இறந்து போன மனிதர்களின் உடல்கள் கட்டுக்கடங்காத விதத்தில் இருக்கும். ஏனெனில் புதைக்கப்படாத செத்துப்போன மனித சரீரங்கள் ஏராளமாய் இருப்பதால் இதனால் கொள்ளை நோய்கள் உண்டாகும். எனவே தேவன் இந்த பிணங்களை அகற்ற ஏற்பாடு செய்வார். இந்த பிணத்தை எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு கடவுளை ஏற்பாடு செய்கிறாரு. எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 17-18 வசனங்களில் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் உண்ணும்படிக்கு, அதாவது அந்த யுத்தத்தில் செத்து போனவங்களுடைய சரீரத்தை உண்ணும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என சூரியனில் நிற்கிற தூதன் சத்தமிட்டு வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் அழைக்கிறான். சூரியனில் ஒரு தூதன் இருக்கிறார். அந்த தூதன் அர்மகெதோன் யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த பிணங்களை எல்லாம் எடுத்து அகற்றணும், சுத்தம் பண்ணணும். அதுக்காக சூரியனில் இருக்கிற ஒரு தூதன் மகா சத்தமாக கூப்பிடுறாரு. எதை கூப்பிடுறாருன்னு? பறவைகளை கூப்பிடுறாரு. மாம்சத்தை தின்ற பறவைகள், கழுகுகள். மாம்சத்தின் இல்லை, நம்ம இந்தியாவில் கூட மற்ற நாடுகளில் கூட குழந்தைங்க மனிதர்கள் எல்லாம் கூட கழுகுகள் அப்படியே தூக்கிட்டு போயிடுத பார்க்குறோம்ல நம்ம. அதுபோல் அந்த கடைசி நாளில் அந்த பிணங்களையெல்லாம் எடுத்து தின்றதுக்காக சூரியனில் இருக்கிற தூதன் சத்தமாக கூப்பிடுவாராம். அப்போ இந்த வானத்தில் பறக்கிற எங்கு இருக்கிற அந்த கழுகுகளும் பறவைகளும், மாம்சத்தை தின்ற
கழுகுகள் எல்லாம் என்ன பண்ணுமா, இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் உண்ணும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். கடவுள் பறவைகளுக்கு விருந்து அளிக்கிறாராம். கடவுள் பறவைகளுக்கு விருந்து. என்ன விருந்து? மனிதனுடைய சரீரம் தான் பறவைகளுக்கு விருந்தான். அதனால பறவைகளுக்கு விருந்து அளிக்க, அதனால எல்லாம் வாங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு சூரியனில் இருக்கிற தூதன் கூப்பிடுறாரு. ஏன்னா சூரியன் இருக்கிற தூதன் சத்தமிட்டு வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் அழைக்கிறான். யாருடைய உடல்களை பறவைகள் தின்னும் அப்படின்னா ராஜாக்கள். இவங்கெல்லாம் யுத்தத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறவங்க. ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், குதிரை மேல் இருப்பவர்கள், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர், இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் தின்ன அழைக்கப்படுகின்றன. இவங்க எல்லாரும் தான் யுத்தத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க. ராஜாக்கள், குதிரை மேலே இருக்கிறவங்க, பணக்காரவங்க, சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் எல்லாருமே இவங்களுடைய சரீரத்தை தான் ஆண்டவர் பறவைகளுக்கு விருந்தாக வைக்கிறாரு. பறவை இந்த விருந்தை சாப்பிடும். இதே வசனம், இப்போ நான் சொன்ன வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம். இதே வசனம் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 39வது அதிகாரம் 17-18 வசனங்களில், மனுபுத்திரனே, நீ சகல பட்சிகளையும், பட்சிகள்னா பறவைகள், பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ நான் படிச்சது வசனங்க. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 39வது அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படி எழுதியிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் அர்மேகதன் யுத்தத்தை பற்றி இந்த பிணங்களை தின்றதுக்கு எழுதப்பட்டிருக்குது வசனங்கள். இந்த நேரத்தில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக 30 வருஷம் இருந்தார் இல்லையா? அப்போ அவர் செய்த ஊழிய காலத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்கின்ற வார்த்தையானது நிறைவேறும். இன்னும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேற போகுது. எப்போ நிறைவேற போகுது? அர்மேகதன் யுத்தம் நடந்த பிற்பாடு மனித நிறைய பிணக்குவியல் இருக்கும். இந்த மனிதனுடைய சடலங்களை, இந்த மனித பிணக்குவியலை சாப்பிட்றதுக்காக பிணம் எங்கேயோ, வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அப்போ இந்த வார்த்தை அவர் சொன்னது எந்த காலத்தை குறித்து அவர் சொன்னாருன்னா, அதாவது உபத்திரவ காலத்தில் அந்த 7 வருஷம் கடைசியாக நடக்கிற அந்த நிகழ்ச்சி, யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு பறவைகளுக்கு ஆண்டவர் விருந்து வைக்கிறார் பத்தியா, அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தில், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று கூறுகின்றார். ஆண்டவருடைய வருகையின் போதுதான் இந்த வசனமானது நிறைவேறும். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கழுகுகள் கூடுன்ற வசனமானது ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்போறார் இல்லையா, 2வது வருகை, அந்த நிமிஷத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சி இது. பெரும்பாலும் கழுகுகள் மாம்சத்தை தின்னும் பறவைகள்.
இப்பெரிய அந்தி கிறிஸ்துவின் சேனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அழிக்கப்படும். கட்டுக்கடங்காத சொல்லன்னா சொல்லவே முடியாதுங்க. இந்த பூமியில எவ்வளவு மனிதர்கள், அதாவது அந்தி கிறிஸ்துவை பின்பற்றவங்க, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை எடுத்துக்கிட்டவங்க, அந்தி கிறிஸ்து நீதான் ராஜா அப்படின்னு அரசராக ஏற்றுக்கொண்டு அவன் வழியில பின் செல்றாங்க பத்தியா. அத்தனை மக்களும் இந்த பூமியில அந்த அர்மகெதோன் யுத்தத்துல செத்து மடிஞ்சிடுவாங்க. மனுஷகுமாரோட வருகை இருக்கும். பெரும்பாலும் கழுகுகள் மாம்சத்தை தின்னும் பறவைகளாகும். இப்பெரிய அந்தி கிறிஸ்துவின் சேனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அழிக்கப்படும். இந்த நேரத்தில் தான், அதாவது அந்த அர்மகெதோன் யுத்தம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த யுத்தம் 7வது முத்திரை உடைக்கப்படுவதும் 7வது எக்காலம் ஓதப்படுவதும் 7வது கலசம் பூமியில் கொட்டப்படுவதும், இந்த 3 நிகழ்ச்சிகளும் ஒரே நேரத்தில் நடக்கும். இது ஒரே நேரத்தில் நடக்கும்பொழுது தான் இந்த யுத்தம் நடக்கும். இதுக்கு பின்னாடி கூட நம்ம பார்க்க போகிறோம். 1000 ஆண்டு அரசாட்சியில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பேச போகிறோமோ. இந்த 7வது, அதுதான் கடைசி 7 முத்திரை, 7 கலசம், 7 எக்காலம், இதோட முடிஞ்சு போகுது. அதனால்தான் தாழ்ந்து நிறைய பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது என ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது. அந்தி கிறிஸ்து, அதாவது யோசுவா காலத்தில் இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீனா, அதாவது பெலிஸ்தீருக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் பெலிஸ்தீரை மேற்கொள்ள முடியல. அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒத்தாசை என்ன பண்றாரு தெரியுமா? வானத்துல கல் அனுப்புறாரு. பாறை, பெரிய பெரிய கற்கள், பாறை போன்ற பெரிய பெரிய கல்லை மழை பூமியில கொட்டுற மாதிரி கல்லை அனுப்பி எதிரிக்கு மேல விழுந்து கணக்கில்லாத மக்கள் இறந்துடுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்றாங்க. இஸ்ரவேலுடைய எதிரிகள் செத்து போறாங்க. ஆண்டவர் யோசுவா காலத்தில் கூட இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து தான் யுத்தத்தில் வெற்றி பெற செய்கிறார். அதுக்கு ஆயுதமாக ஆண்டவர் கற்களை பயன்படுத்துகிறார். யோசுவா காலத்தில் கற்களை பயன்படுத்தினார். இந்த இடத்துலையும் இந்த 7வது முத்திரை, 7வது எக்காலம், 7வது கலசங்கள் ஒரே நேரத்தில் நடக்கப்படும் பொழுது வானத்திலிருந்து கற்கள் பூமி மேலே விழும். அதனால இதெல்லாம் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்ற வசனமானது கடைசியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையானது நிறைவேற போகுது. இதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. நடக்க போற நிகழ்ச்சி உண்மை, சத்தியம், பொய்யெல்லாம் கிடையாது. வானமும் பூமியும் ஒழிஞ்சிடும், என் வார்த்தை ஒழியாது. சட்டத்தின் சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அதாவது எழுத்தினுடைய ஒரு உறுப்பு அழியாது, அத்தனையும் நிறைவேறணும் வசனத்தில் எழுதி வச்சிருக்குது. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்குதோ அத்தனையும் நிறைவேறும். இது உண்மை. அதனால இந்த செய்தியை கேட்கிற அநேக மக்கள் நல்லா யோசித்து பாருங்க. இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். அதுல யார் யாருக்கு என்னென்ன பங்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நல்லா யோசிங்க. யாரையும் நான் கட்டாயப்படுத்தலைங்க. இந்த செய்தி கேட்குற நீங்க உங்க விருப்பம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா வாழ்வு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா வாழ்வு இல்லை. வாழ்வுன்னா இந்த பூமியில வாழற வாழ்க்கை கிடையாது. இந்த பூமியில வாழற வாழ்க்கை 70 வருஷம், 80, மிஞ்சி போனால் 100 வருஷம், அதுக்கு மேலே இல்லை. மனிதனுடைய ஆயுசு காலம் 70 வருஷம்னு நம்மளுக்கு வேதத்தில் எழுதியிருக்கு.
எப்படி இருந்தாலும் மனிதன் செத்து தான் போகிறான். பிறப்புன்னா இறப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த செய்தி கேட்குற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. கட்டாயத்தினால் கிடையாது, உங்கள் மன விருப்பம். இப்படியெல்லாம் நடக்க போகுது, இது உண்மை. இப்பவே ஆரம்பிச்சிச்சு. இந்த உலகத்தில் கண் கூட நம்ம பார்க்குறோம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தத்தை பார்க்குறோம். இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற பல நாடுகள் இஸ்ரவேல் மேலே மோதுகிற இந்த காட்சியும் இப்பவே நம்ம இதெல்லாம் சாம்பிள், இதெல்லாம் எக்ஸாம்பிளுங்க, ஒரு மாதிரி, அவ்வளோதான். ஆனால் உண்மையான நிஜம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சிக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்படும். அதனுடைய தொடக்கம் தான் இப்போ நடக்கிற யுத்தம். அதனால நல்லா யோசிங்க, சிந்திங்க. இயேசுவை உங்க சொந்த இரட்சகராக தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவங்கள் கழுவுனா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இந்த பூமியினுடைய மனுஷனுடைய ஆயுசு காலம் கொஞ்ச காலம். நம்மளுக்கு நித்திய வாழ்வு, மறிச்சிட்ட பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, மறு ஜென்மம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தியா. மறு ஜென்மம் எடுத்து வர முடியாது. மறு ஜென்மம் ஒன்று இருக்குது, இன்னொரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது உண்மை, அதுதான் நித்தியம். இது தற்காலிகம். இந்த பூமியில நம்ம வாழற வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை, இது அழிஞ்சிடும். ஸோ நல்லா சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால உங்க பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அந்தி கிறிஸ்துக்கிட்ட போய் மாட்டிக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. எல்லாம் பரலோகம் சேர்ந்துடணும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் மீட்டு எடுக்கத்தான் இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனையும் மீட்டெடுத்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகத்தான் இயேசு சாமி மனிதனாக இந்த பூமிக்கு நம்ம பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து நம்ம பாவத்துக்கு அவர் பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்பணும். ஆமா, வந்தாரு, என் பாவத்தை சுமந்தாரு, என் பாவத்தை கழுவிட்டாரு, நான் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என் பாவத்துக்கு அவர் பரிகாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு அடி மனசுல தன் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். உலகத்துல எந்த இடத்துல போனாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. எத்தனை ஆறுகள், நதிகள், கடல், ஏரி, குளம், கொட்டில போய் முழுகி எடுத்தாலும் நம்ம பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் கழுவி சுத்தமாக்கப்படும். அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு, எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். அதனால எல்லாரும் பரலோகம் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த செய்தியை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சிந்திங்க, கட்டாயம் கிடையாது, உங்க மன விருப்பம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. செய்தி எப்படி இருந்துச்சு, இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அடுத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உண்டான பதிலை நான் உங்களுக்கு சொல்லுவோம். மாரநாதா.